வேற என்னப்பா பண்றது? நம்ம ஊருக்கு முன்னாடி எல்லா தடவையும் அவமானப்பட்டு தான் நிக்கிறோம். நம்ம யார அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? அந்த கதிர் ரோடா சிலிண்டர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப அவன் புதுசா ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறானா. ஏஜென்சி ஆரம்பிக்க போறானா? அவனா? ஆமாப்பா, இப்பதான் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தேன். அவன் வேலை செய்யற ஏஜென்சி ஓனர் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இந்த கதிரை பார்ட்னரா சேர்த்து விட்டுருக்காரு. அந்த ஆள் கூட சேர்ந்து இவன் ஏஜென்சி வேற ஆரம்பிக்க போறானா. அதுக்கெல்லாம் காசு நிறைய ஆகுமேடா. அவனே ஒண்ணும் இல்லாதவன். 5 லட்சம் ரூபாய் கொடுத்து பார்ட்னரா சேரணும் போல இருக்கு. அதுக்குதான் பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய், அவனுக்கெல்லாம் யாரா காசு கொடுப்பா? அப்பா, கலெக்டரே கொடுக்க போறாருப்பா. கலெக்டரா? ஆமாப்பா, நான் வழியில பார்த்தேன். தனா கலெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தா. அவ புருஷன் தொழில் ஆரம்பிக்க காசு தேவைப்படுதுன்னு கலெக்டர் கிட்டயே கேக்குறாப்பா. அவரு, நீ ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல கலந்துக்க, நான் உனக்கு ஸ்பான்சர்ஷிப் வாங்கி தரேன்னு சொல்றாருப்பா. அந்த காசுல அவ கதிருக்கு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்றாப்பா. ஏற்கனவே அந்த கலெக்டர் கையால தான் இந்த தனா போட்டியில ஜெயிச்சதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினா. இப்போ ஸ்பான்சர்ஷிப்ல 4 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காருப்பா. அப்படி அவனுக்கு பணம் கிடைச்சிட்டா அதை வச்சு அந்த கதிர் கேஸ் ஏஜென்சி ஆரம்பிச்சிருவான். நல்ல விஷயம் தானே கார்த்திக், தாராளமா ஆரம்பிக்கட்டுமே. என்னம்மா சொல்ற? அவன் கார்த்திக்கே அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணுமா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நல்லதா கெட்டதான்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு. எவ்வளவு தூண்டில் போட்டு மாட்டாத மீன் இப்ப தானா வந்து மடியில உட்காருது. அது நமக்கு தான் நல்லது. அத்த, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அத்த. போனா நீ ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு புரியுது. அது என்னன்னு சொல்லு. கார்த்திக், அந்த ஸ்பான்சர் யாரு என்னன்னு விசாரி. அதை வச்சுதான் அந்த தனாவை லாக் பண்ண முடியும். அவ போட போற கையெழுத்து தான் தனாவோட வாழ்க்கையை மாத்த போகுது.